ஞானவேல் ரத தயாரிப்பில் ஸ்டுடியோ கிரீன் வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யாவின் அட்டகாசமான நடிப்பில் கங்குவா நவம்பர் 14 முதல் உலகமெங்கும். வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல இடங்கள்ல மழை பெய்திருக்கு. என்ன கதக்களி ஆடிக்கிட்டே சொல்றீங்க? மழை வந்திருக்கியா? மழைனாலே ஒரு கொண்டாட்டம், ஒரு டான்ஸ் வச்சாங்க தானே. இந்த மாதிரி மழைக்கு கொண்டாட்டமா இருக்கும். கொஞ்சம் ஒரு 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் பெய்ஞ்சதுன்னா சோகப்பட வேண்டியதான். ஆமா, அதான் வந்து இந்த சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த 3 மாவட்டத்துக்கும் ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்னைக்கு காலையில தான் இன்று ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிறத சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நவம்பர் 14ஆம் தேதி 27 மாவட்டங்கள்ல கனமழை இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் முழுக்கவே தமிழ்நாட்டில் பரவலாக மழை இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, மழை காலத்துல மழை பொழியிறது இயல்பு தான். அது அடைஞ்சு போயிருச்சுன்னா நல்லது நமக்கு. ஓகே, நம்ம ஷோக்குள்ள போலாம். நிறைய செய்திகள் இருக்கு. வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. சீமான் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப விஜய் வச்சு பகலவன் ஒரு படத்திற்கும் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அரசியலுக்கு வந்த பின்னாடியும் கூட எனக்கு நேரம் கிடைச்சா விஜய் கால் ஷீட்லாம் கொடுத்தா அந்த பகலவன் படத்தை நான் எடுப்பேன். கொஞ்சம் பட்ஜெட் மட்டும் அதிகமாகும், ஆனா கொடுத்தோம்னா அது பேன் இந்தியா படமா இருக்கும், இந்தியாவே திரும்பி பாக்குற மாதிரி இருக்கும், ஒரு டிராவல் படம்ங்கிற மாதிரி அண்ணன் பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்படியா? டிராவல் படமா? டிராவல் படம் தான் அது. சரி. ஆனா அந்த படம் எடுக்க முடியாம போயிடுச்சு. அப்புறம் அரசியல் வந்து ஈடுபட்டு இருந்தாரு சீமான். கதையை விஜய் கிட்ட மட்டும் சொன்ன மாதிரி தெரியல, உங்கள்ட்டையும் சொல்லியிருக்காரு போல. சொன்னாரு என்கிட்ட, என்ன ஒரு அவுட்லைன் மட்டும் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறப்ப சொன்னாரு. ஓகே, அப்ப நீங்க நினைச்சிட வேண்டியதானே. சரி, நியூஸுக்கு வாங்க. இதெல்லாம் உனக்கே காமெடியா தெரியலையா? சரி, ஓகே. அப்புறம் என்னன்னா, விஜய் அரசியலுக்கு வரேன்னு முடிவான பிறகு சீமான் வரவேற்றாரு. தம்பி வரணும், நான் போட்டு இங்க களத்துல தனியா சண்டை போடுறது பத்தாது, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். தம்பி வந்து 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவோம்னாரு. பட்சா தம்பிக்கு அண்ணனுக்குமே இப்ப சண்டை போயிருச்சு. என்னன்னா, விக்கிரவாண்டியில மாநாட்டுல விஜய் பேசுறப்ப சில பேர் மாற்று அரசியம் சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, ஆக்ரோஷமா பேசுறாங்க, ஒரு பையனும் இல்லைன்னு இருந்தாரு. இந்த 2 பாயிண்ட்டும் சீமான் ரொம்ப ஹேட் ஆயிருக்கு போல தெரியுது. ஏன்னா ரெண்டுமே அவரும் ஆக்ரோஷமா பேசுவாரு. நான் மாற்றுதான் திராவிட அரசியலுக்குன்னு சொல்லிட்டு தானே வந்தாரு. ஒருவேளை நம்மளாதான் இருக்குமோன்னு அவர் நினைச்சிருக்கலாம். பட் பொதுவாதான் நாங்க சொன்னோம். ஆனா சீமா அப்படி நினைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தாவே கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அதுல என்னன்னா, திமுக பத்தி பேசினாரு, பிஜேபியை பத்தி பேசினாரு, ஆனா ஏடிஎம்கே பத்தி மதிக்கவே இல்லைன்னா திமுக காரங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. நம்மளையும் மதிக்கலன்னு சொல்லிட போறாங்கன்னா அண்ணனா வாண்டடா வந்து எங்களைதான் சொல்றாருன்னு சொல்லிட்டாரு போல. திட்டுவாங்க, அவரே ஏத்துக்கிறாரு. இப்ப கோவப்பட்டு இருக்காரு. ஆமா, என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒன்னு ரோட்டுக்கு அந்த பக்கம் வரணும், இந்த பக்கம் வரணும், நடுவில் ரோட்ல அடிபட்டு சாக வேண்டியதாங்க மாதிரி சாவெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர்கள், பாசறை இயக்கத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தரா தான் போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சீமான் என்ன சொல்லியிருந்த ஒரு பிரஸ் மீட்ல, விஜய் ரசிகர்கள் என்னதான் வாக்களிப்பாங்க, நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்காங்க. இப்ப கொத்து கொத்தா போக ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் கட்சிக்கு. ஆமா, அதுவும் வந்து இன்னைக்கு வந்து அண்ணன் என்ன பேசியிருந்தாருன்னா, நான் தான் மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்கேன் இங்கேயே, ஏன்னா 8 கோடி மக்களோட நான் கூட்டணி அமைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இது மோடி சொன்ன மாதிரி இருக்கு, 140 கோடி மக்களோட கூட்டணிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இவரும் வந்து 8 கோடி மக்களோட கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த 8 கோடியில இருந்து இன்னைக்கு ஒரு 500 பேர், 500க்கும் அதிகமானவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்துல வந்து தாவேகால போய் சேர்ந்துட்டாங்க. நாத்தாக்காவை சேர்ந்தவர்கள் மாவட்ட தலைவர் சுகுமாரன் முன்னிலையில போய் அங்க போய் சேர்ந்திருக்காங்க. அதனால நாகப்பட்டினத்துல அண்ணனுக்கு கொஞ்சம் செட்பேக் தான் அப்படின்னு சொல்றாங்க. நாகப்பட்டினத்துல மட்டும் தானே செட்பேக், மத்த எல்லா இடங்களும் அண்ணன் இருக்காரு. அண்ணன் இருக்காரு, அது பிரச்சனை இல்லை. அந்த 8.5 கொஞ்சம் கம்மியாகுது பர்சன்டேஜ் மட்டும். பர்சன்டேஜ் என்னன்னா, அவர் தான் மாநில அந்தஸ்துலாம் வாங்கியிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு 2026 இன்னும் வாக்கு செய்து அதிகம் பண்ணலாம், ஒரு இடத்துலயாவது நம்ம ஜெயிக்கலாங்கிற மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கட்சிக்காரங்களே அப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா அப்ப மக்கள் மனசும் மாறதானே செய்யும். குறிப்பா இளைஞர்களுடைய வாக்கு வச்சுதான் சீமான் வந்து மேடைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்ப எல்லா வாக்கும் போயிடுமே, 8% டிராஸ்டிக்கா ஒரு 2-3% வந்துச்சுன்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாதுங்கிற ஒரு ஃபீலிங்ல தான் இருக்காரு சீமான். ஆமா, அதுவும் இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு பேரை இப்படி மாத்தலாம்னு அண்ணன் வந்து ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. உலகம் முழுக்க விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறதுனால உலக வெற்றி கழகம்னு வச்சுக்க வேண்டியதானே, அது என்ன தமிழக வெற்றி கழகம்னு வைக்கிறதுலாம் அண்ணன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, இன்னும் போக போக நாத்தாக்கா தாவேக்கா சண்டை வந்து பெருசாகும் போல. மழையும் பெருசாயிடுச்சு, மழை வேற பெருசாயிட்டு இருக்கு. ஓகே, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனசுல நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குங்கிறாங்க கட்சிக்காரங்களே, அவங்க கூட இருக்கவங்களே. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி அவரை கொஞ்சம் சுணக்க முடியதான் வச்சுது. இருந்தா கூட வந்து நம்ம 2026 நம்ம போட்டியிடலாம், ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற ஒரு எண்ணத்துலதான் செயல்படுறாரு. அதனால அந்த கலாய்வு குழுவெல்லாம் அமைச்சிருக்கிறதா சொல்றாங்க. இடைப்பட்ட காலத்துல ஏன் இந்த மனமாற்றம் அப்படின்னா,
எடப்பாடி பழனிசாமிக்கு ரைட் ஹேண்டா இருந்தவர் இளங்கோவன். அவருடைய வீடுகள் எல்லாமே இப்ப இடி ரைட்லாம் வந்து டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனதா சொல்றாங்க. அதற்கு பிறகு என்னன்னா தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட சில பேர் அந்த பிஜேபி ஆதரவோடு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே தான் தெரிஞ்சிருச்சுல ரிசல்ட், அப்ப 2026 அவங்களே வண்டியில் ஏத்திப்போம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா அண்ணாமலை மட்டும் தான் பிஜேபியில உங்களுக்கு பிரச்சனையா இருந்தவர். அண்ணாமலை இல்லைன்னா கூட்டணி வச்சுக்காங்கிற வந்து ஐடியால இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சரி, கடைசியில் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, பாஜக மேல் எடுத்துக்கிட்டா நீங்க அண்ணாமலை தூக்கம் கூட்டணி வச்சுக்கிறங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில வந்து அதுக்கு பிஜேபியிடம் உடன்படாததுனால தனிச்சு போட்டிடுற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது. 40 வந்து போயிடுச்சு. அண்ணாமலைக்கு இதுல பெரிய பாதகம் தான். இன்கேஸ் கூட்டணி வச்சிருந்தா கோவையில் ஜெயிச்சிருக்கலாம், ஜெயிச்சிருந்து மத்திய அமைச்சர் ஆயிருக்கலாம். இப்பதான் இன்டர்நேஷனல் அரசியலுக்கு போயிட்டாருல்ல, இன்டர்நேஷனல் அரசியலா போயிருக்காரு, இன்டர்நேஷனல் படிக்க தானே போயிருக்காரு. சரி, படிச்சுட்டு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இளங்கோவன் ரைடு அண்ணாமலை அங்க படிக்க போனதுனால அவர் தமிழ்நாடு வந்த உடனே அப்படியே மெல்ல மெல்ல நாங்க வந்து டெல்லி கூட்டிட்டு போயிடுறோம், டெல்லி கூட்டிட்டு போய் வேற மாநில பொறுப்பாளர் பதவியெல்லாம் கொடுத்துட்டு அங்கேயே நாங்க வச்சுக்கிறோம், இங்க வேற ஒருத்தரை நாங்க வந்து போடுறோம், இப்ப கூட்டணிக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி மேலிடமும் கொஞ்சம் சொல்லி அனுப்புனதாக சில தகவல்லாம் கசிஞ்சிருக்கு. ஓ, அண்ணாமலையை மாத்திட்டு மாநில தலைவர் வேற ஆளா போடுறாங்களா? ஆமா ஆமா. ஏற்கனவே இன்னொரு மாநில தலைவர் இருக்காரு, அவர் மாநில தலைவர் இல்ல, மாநில பொறுப்பாளர். ஓ, நீங்க சொல்றது ஹெச் ராஜாவை சொல்றீங்களா? நீங்க யார சொல்றீங்க? நான் யாரையும் சொல்லல, பொதுவா சொன்னேன். நீங்க முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றீங்களா? இல்ல, அவங்களையும் நான் சொல்லல. சரி, விட்டுருங்க. ஆனா வந்து அண்ணாமலையை மாத்தினா பிஜேபி கூட்டணிக்குள்ள ஏடிஎம்கே வரலாம். இல்ல, உறுதியா மாத்த போறாங்கிற தகவல் தான் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்மெல் பண்ண அண்ணாமலை லண்டனுக்கு அவருடைய நண்பரை கூட்டம் வச்சிருக்காரு. ஒரு நண்பர் இங்க கிளம்பி போயிருக்காரு. அவரா? சரி சரி, அவர் போட்டோம். ஆனா பேர்லாம் கூட நம்ம சொல்ல வேணாம். ஆனா பாருங்க, லண்டன்ல படிச்ச படிப்பு இப்ப வேஸ்டா போகுது. தமிழ்நாட்டுல வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பாத்துட்டு இருந்தாரு. என்னன்னாப்பா, அவருமே இளைஞர்கள் வச்சுதான் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் சீமான், அண்ணாமலை பேச்சு இளைஞர்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் விஜய் வந்ததுனால ஆஹா இனிமேல் நமக்கு மோசு போயிடுமேங்க ஒரு அப்சர்ட்டும் இருக்காரா அண்ணாமலை. ஓகே, அதனால லண்டன்லயே அரசியல் பண்ணிக்கலாம்னு அங்கே ஏதாவது கட்சியில சேர்ந்துடாம இங்க வரட்டும். சொன்னீங்க, இங்க பெங்களூர் தான் இருக்காராம். அவர் யாரோட அரசியல் பண்ண போறாரு? ஆமா. பிஜேபி பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டாரு ஏபி முருகானந்தம். இவர் வந்து இப்ப மகளிர் கோர்ட்டு அவருக்கு பிடிவாரண்ட் போட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, 2012ஆம் ஆண்டு ஞானசுந்தரிங்கிறவங்களும் இவங்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஞானசுந்தரி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்தெல்லாம் போனாங்க. அப்புறம் ஞானசுந்தரியுடைய அப்பா வந்து சீதனமா கொடுத்துருப்பாங்கல்ல நகை பொருள்லாம், திருப்பி கேட்டதா சொல்றாங்க ஏபி முருகானந்த கிட்ட. ஆனா ஏபி முருகானந்தம் தர மறுத்துட்டாராம். அதனால கோர்ட்டு போயிறாங்க. கோர்ட்டு ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா சம்மன் அனுப்பி அவர் ஆஜராகாதனால இப்ப பிடிவாரண்ட் போட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நீதிமன்றத்துலதான் என்ன நடந்திருக்கு, என்ன தீர்ப்புங்கிறது சொல்லுவாங்க. ஆமா, எல்லாம் நிறைய வழக்குகள்ல மாட்டி பார்த்திருக்கோம். இப்போ வரதட்சணை வழக்கு வரையும் பாஜகவோட மாநில பொறுப்புல இருக்க ஒருத்தர் மாட்டிருக்காரு. இருந்தா கூட பாருங்க, சமூகத்துக்கு சேவை செய்ய போறோம், எல்லாத்தையும் அனுசரிச்சு நாங்க அரசியல்லாம் செய்வோம்லாம் சொல்றாங்க. பட் வீட்டுல இருக்கவங்களே அனுசரிக்க முடியலங்கிற ஒரு கேள்வி, அவங்க பர்சனல் தான் இருந்தாலும் ஒரு கேள்வி தான் செய்யுது பொதுமக்களுக்கு. அண்ணாமலை ஆசி பெற்ற வேட்பாளர் ஒருவர் விமானத்திலேயே போனை மறந்து வச்சுட்டாரு. அண்ணாமலை ஆசி பெற்ற வேட்பாளர் தான் இப்ப பிடிவாரண்ட் கொடுத்திருந்தாங்க. நீங்க சொல்றது யாரு? இப்ப தமிழ்நாட்டுல பிஜேபி சார்பா போட்டிட்ட 40 பேருமே அண்ணாமலை ஆசி பெற்ற வேட்பாளர்கள் தானே? ஆமா, அதில் ஒருவர் யாரு? க்ளூ வேணா கூட 40-39 பேர் சொல்றது ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு அண்ணாமலையை விட்டுறலாம், 38 பேரு. சவுத்துல போட்டிட்டாரு. சவுத்துல போட்டிட்டாரா? யாரா இருக்கும் அவரு? ஆனா மோடி ஆசி பெற்றவர்ல அவரு பல சின்னத்துல நின்னாரு. அதான் ஓபிஎஸ் வந்து மோடி ஆசி பெற்றவராச்சே. அவர் மோடி ஆசைப்பட்ட டெல்லியில வேணா ஆசிடலாம், இங்க அண்ணாமலை ஆசிதான் போயிட்டு முன்னாள் முதலமைச்சரா இருந்திருக்கலாம், அதிமுக முன்னாள் ஒருங்கிணைப்பாளரா இருந்திருக்கலாம். இந்த விட இங்க பிஜேபி தலைமை ஏத்துக்கிட்டாருல்ல அவரு. இத வந்து நீங்க முன்னாள் முதலமைச்சருக்கு வந்து சரியா இருக்கா? அவரே நீ அவர்கிட்ட டைரக்டா கேட்டேன்னா கூட நான் சொல்றதா கரெக்ட் பாப்பலாம். ஆமா, அண்ணாமலை தலைமையில நான் ஆசி விட்டு இருப்பா, நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. அவரே இப்ப எடப்பாடி ஆசி கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சு? இப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இது மதுரையில இருந்து சென்னை வந்திருக்காருப்பா. வர்றப்ப வந்து போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. வந்தோடனே கார்ல ஏறணும்னு ஏன் போன் காணாம போயிடுச்சுப்பா, நிறைய பேரோட கான்டாக்ட் இருந்தாரு, ரெக்கார்டிங் தான் இருக்குன்னு பாத்துருக்காரு. முக்கியமான வீடியோலாம் இருக்குமே, கோவத்தூர் வீடியோலாம், அதை சொல்றேன். சரி, ரைட்டு. ஒரு விஐபி லாட்ச் வச்சிருக்காங்க, கிடைக்கவே இல்லை. அப்புறம் விமானத்துல ஏர் இந்தியால தான் வந்திருக்காரு. கிடைச்சவங்க அவரோட சீட்லயே இருந்திருக்கான். உடனே மேலாளர்கிட்ட கடிதம்லாம் கொடுத்து
அது நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கான். விமானத்திலேயே இதை தர விட்டுட்டீங்கன்னா முன்னாள் முதல்வரா இருந்தாலும் அதான் ப்ரொசீஜர். போர்டிங் பாஸ் எல்லாத்தையும் வாங்கி அப்புறம் வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு உண்மை 2 மணி நேரம் பதவதச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப வீட்டுல ஏதாவது காணாம போச்சுனோட யாரும் பதட்டப்பட மாட்டாங்க. ஒருத்தரோட போன் இன்னொருத்தர் கைக்கு மாறுச்சுனாலே திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும் பல பேருக்கு. இல்ல அதுல என்ன பண்ணிருப்பாரு அவர் வேற, அதுலதான் நான் தான் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஆதாரம்லாம் அதுலதான் வச்சிருந்திருப்பாரு. ஐயோ அது போச்சுன்னா நீதிமன்றத்துல வாதாட முடியாது. ஆமா நல்லா கிடைச்சிருச்சு, அவருக்கு கிடைச்சிருச்சு. சரி அவர் எல்லாத்தையும் தவறு இருப்பாரு அவரு. ஆமா என்னென்ன ஒருங்கிணைப்பாளர் கட்சி போச்சு, முதலமைச்சராக தவறு விட்டாரு. சரி செல்போனை கையில வச்சிருக்க செல்போனே பாதுகாப்பா வச்சுக்கணுமா இல்லையா? அதையும் விட்டுட்டீங்களே ஜி. இப்படி ஜியா மாறிக்கிட்டு இருக்காருல, டெல்லியோட தொடர்புல இருக்கிறதா சொல்றேன். சரி இப்போ வந்து ஓபிஎஸ் பத்தி பேசிட்டோம்னா அவருக்கு எதிராக நிக்கிற இபிஎஸ் வந்து பத்தி பேசணும். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நேத்து வந்து சொல்லியிருந்தோம்ல, அரசு ஊழியர்கள்லாம் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க முதல்வருக்கு, கிட்டத்தட்ட உங்களை எதிர்கட்சி தலைவரா மாத்திருவோம் 2026 அப்படின்னு சொன்னோன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப குஷி ஆயிட்டாரு. ஓகே அவர் எதிர்கட்சி தலைவர்னா நம்ம தான் முதல்வர். ஆனா அவங்க அதை சொல்லலை, இவராகவே நினைச்சுக்கிட்டாரு அவர் எதிர்கட்சின்னா நம்ம முதல்வர் சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவா சில விஷயங்களா பேசியிருந்தாரு. பேசணும்னா திமுக வந்து பயங்கர கோபமாகி ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் தான் வந்து சொன்னாரு அரசு ஆசிரியர்கள்லாம் அவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, நீங்க எதுக்கு ஊதிய உயர்வு கேட்டு போராடுறீங்கன்னா அவங்கள கொச்சப்படுத்தி இருந்தாரு. இதே அதிமுக ஆட்சி காலத்துலதான் 1,73,000 அரசு ஊழியர்களை ஒரே கையெழுத்துல வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வெறும் நீலி கண்ணீர் தான் வடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. திமுக நியாயம் இருக்கதான் செய்யுது. அதனாலதானே ஆச்சரியத்துல உங்களுக்கு வர வச்சாங்க மக்கள். என்ன பண்ணீங்க 3 வருஷமா வந்தீங்களா? இல்ல அது சொல்லல, அதிக சம்பளம் வாங்குறீங்கன்னு சொல்லி கொச்சப்படுத்த நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், சொல்லவும் மாட்டோங்கிற மாதிரி திமுக இருக்காங்க. சரி இன்னொரு செய்தியும் இருக்கு. எடப்பாடி வெர்சஸ் மு.க. ஸ்டாலின் திரும்பியும் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுல வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு தொண்டர்களுக்கு. அதுல சொல்லியிருக்காரு, இவரோட பேசுறதுக்கு வந்து எனக்கு சட்டமன்றத்தெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி எடப்பாடி வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வயிற்றெரிச்சலோட பேசிட்டு இருக்காரு. மக்கள் வந்து அவ்வளவு செழிப்பா நல்லா இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள், அதை பொறுத்துக்க முடியாம வன்மத்தை கக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அப்படின்னு சொல்லி. ஆமா செல்வ தானே இருக்காங்க. நம்ம கூட பார்த்தோம் பட்டாசு வச்சாலே எவ்வளவு செல்வ இந்த மாதிரி காட்சிகளை முதல்வர் போனாதான் நம்மளால பார்க்க முடியும். சைனால கூட இப்படி இருக்காது, பட்டாசு வச்சாலே அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அரசியல்வாதிகள்லாம் கார் எடுத்துட்டு அப்படி போறது இப்படி போறதுன்னு கார்ல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தானே இருப்பாங்க. ஒரு படத்துல நம்ம பார்த்திருப்போம், லெப்ட்ல போ ரைட்ல போ திருப்பி வான்னு சொல்லிட்டு விவேக் திருப்பி மாடி மேல ஏறுவாரு, திருப்பி கீழே இறங்க ஒரு ஆட்ட காட்டு வரல. ஆமா கேப்பர் உனக்கு என்ன பண்ணிருக்கீங்க, இது வரைக்கும் என்ன பண்ண ஒண்ணும் பண்ணல, அதேதான் போகிறாரு. அரசியல்வாதிகள் கார்ல எங்க போயிட்டு வருது சகஜம்தான். அது மாதிரி ஆர்பி குமார் அங்க மதுரையில போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. எதிர்கட்சி துணைத் தலைவர்ல. ஆமா அவரு கூட நிறைய பேர் போவாங்கல்ல. அப்ப அமமுகவினர் வந்து தடுத்து நிப்பாட்டி அதிமுகவை சேர்ந்த சில பேர் அடிச்சிருக்காங்க. அதுல மாவட்ட பொறுப்பாளர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. தினேஷ்குமார் நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. உடனடியா மருத்துவமனையில அனுமதிச்சு காவல்துறை புகார் கொடுத்துருக்காங்க. அமமுக ரொம்ப அராஜகம் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் சரியில்லாமா, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா தானே இருந்தீங்க முன்னாடி. ஆனா பாருங்க அமமுக எந்த செய்தியிலயும் இல்லை, இப்ப வந்து அடிச்சு ஒரு செய்தியில வந்திருக்காங்க. ஆனா எனக்கு ஒண்ணு புரியவே இல்லப்பா, யார் யார் எதிர்க்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப தாவேகா டிஎம்கே எதிர்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு, கடைசியில பார்த்தா தாவே நாத்தாக்காவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எதிர்த்துட்டு இருக்காங்க. அதிமுக பார்த்தா மதுரையெல்லாம் அமமுகவை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி அதுதான் வந்து, ஆனா எடப்பாடி என்ன தெரியுமா அறிக்கை விட்டுருக்காரு, இதுக்கு கண்டன அறிக்கையில திமுகவின் தூண்டுதலின் பேரில் சில சமூக விரோதிகள் அப்படின்னு இருக்காரு. அமமுகன்னு சொல்ல வேண்டியதானே, பங்காளி சண்டையில எங்களை எங்க எடுத்து விடுறீங்கன்னு திமுக காரன் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அவரை பொறுத்தவரைக்கும் எது நடந்தாலும் சரி அதுக்கு காரணம் திமுக தான். ஆமா அப்படி வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. சரி ஓகே, இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டுல விகேடி பாலன் ஒரு முன்னணி தொழிலதிபர், சுற்றுலாத்துறைக்கு ஒரு முன்னோடி அப்படின்னே சொல்லலாம். இவர் வந்து 1951 திருச்செந்தூர்ல பிறந்தவர். சென்னைக்கு வந்து இங்கே உள்ள அந்த யுஎஸ் கான்சுலேட்ல வெளியே அந்த கியூல நிற்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் நின்று இடம் பிடிச்சு கொடுத்து அதன் மூலமா சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மேல வந்து மதுரா டிராவல்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. ஒரு முன்னோடி நிறுவனம் தான் அந்த காலத்துல. ஏன்னா எல்லா வெளிநாட்டுகளுக்கும் போறதுக்கு ஒரு இடையில வந்து ஒரு இதாக தான் இருந்தது இந்த மதுரா டிராவல்ஸ். அதனால வந்து அவருக்கு கலைமாமணி விருது கொடுத்தாங்க. இந்த நிலையில வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாம நேற்று வந்து காலமாயிருக்காரு. அவருக்கு நிறைய தலைவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. குறிப்பா ராமதாஸ் வந்து அவரோட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரோட உழைப்புக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குற வகையில் எந்த நாட்டுக்கு போனாலும் இவர் இலவசமா பயணம் பண்ணலாம், அதே மாதிரி இலவசமா அங்க தங்கிக்கலாம், அந்த அளவுக்கு செல்வாக்கு படைச்ச
ஒரு மனிதர், பலருக்கும் ஒரு முன்னுதாரணம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா, தமிழ்நாட்டுல இப்பதான் நிறைய பேருடைய பஸ்ல ஒரு டைமாவது போயிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கவுண்டமணி சொன்ன டயலாக வந்து மகாராஷ்டிரால போய் நின்று சொல்லியிருக்காரு நிதின் கட்கரி. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ட்டு இருக்காரு. எதை சொல்றாருன்னா, கட்சிகளை உடைக்கிறதெல்லாம் காலங்காலமா இருக்க வழக்கம் தான், இதெல்லாம் ஏன் பெருசுபடுத்துறீங்க, சாதாரண விஷயம்தான். ஏன் இங்க முதலமைச்சரா இருந்தாரே சரத்பவார், அவர் முதலமைச்சர் இருந்தப்போ சிவசேனாவுல இருந்து நிறைய தலைவர்களை உடைச்சு தம் பக்கம் கொண்டு வரலையா, அதனால காதல்லையும் அரசியல்லையும் பெருசா எந்த நியாயத்தையும் பார்க்க கூடாதுன்னு இருக்காரு. காதலை அதுல சேர்க்கிறீங்க, அதான் அரசியலுக்குள்ள காதலை ஏன் கொண்டு வந்தாருன்னு தெரியல. அவர் ஏதோ அவரோட காதல்ங்கிறது அரசியலை தாண்டி புனிதமானது. ஆனா அவர் வந்து இந்த கட்சிகளை உடைக்கிறாங்க பிஜேபிங்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதுவும் சரத்பவாரை வச்சே சொல்லியிருக்காரு. சரத்பவார் வேணா கட்சியை உடைக்கிறவரா இருக்கலாம், ஆனா சரத்குமார் கட்சியை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. நாட்டாம நியாயமா நடந்துக்கிறாரா இல்லையான்னு அதெல்லாம் கார்கே தான் சொல்றாரு. இந்த ஆடுகள் எல்லாம் விலைக்கு வாங்குவாங்க சந்தையில, விலைக்கு வாங்கி அதுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க, வளர்த்து பார்ட்டி எல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி என்னன்னா ஆடு ஆடா எப்படி ஆடு என்ன சொல்ல வராது சொல்லுங்க. ஆடு எம்எல்ஏக்களை வந்து ஆட்டு முந்த மாதிரி வாங்கிடுறாங்க. எம்எல்ஏ இல்லையே, எம்எல்ஏக்களை ஆடுகள் மாதிரி வாங்கிட்டாங்களா? நீ வந்து தமிழ்நாட்டு அரசியல விட்டுரு, இது வந்து தேசிய அரசியலுக்கு வா. தமிழ்நாட்டு அரசியலே நினைக்கலையே, சரி சொல்லுங்க. தேசிய அரசியல்ல பல மாநிலங்களையும் பாஜக என்ன பண்ணுதுன்னா, ஆட்டு மந்த மாதிரி விலைக்கு வாங்குறீங்க, நீங்க வாங்கி அதுக்கு உணவெல்லாம் அழிச்சு அதை வந்து கட்சி தாவல் முடிவெல்லாம் பண்ணி ஆட்சியை வந்து மாற்றி விட்டுறீங்க, இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு நல்லதா? நாங்க வந்து சுதந்திரத்துக்காக போராடுற கட்சி, நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். பாஜக திருப்பி ஆட்டை வாங்கிக்கிட்டே இருப்பாங்கிற மாதிரி வந்து ஆட்டோட கம்பேர் பண்ணிருக்காரு பாஜகவை. ஆட்டோட கம்பேர் பண்ணல, ஆட்டோ வாங்குறவங்க கூட கம்பேர் பண்ணிருக்காரு பாஜகவை. இப்போ பயங்கர கோபம் ஆயிட்டு மோடி இதுக்கு பதில் சொல்லுவாரு. சரி, ஜார்க்கண்ட்லயும் தேர்தல்லாம் நடக்க போகுது. நாளைக்கு வந்து வயநாடு இடைத்தேர்தல், அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல 43 தொகுதிகளுக்கு வந்து இடைத்தேர்தல் எல்லாமே நடக்க போகுது. அடுத்து 2ஆம் கட்ட தேர்தல் ஜார்க்கண்ட்ல நவம்பர் 20ஆம் தேதி நடக்க போகுது. 23ஆம் தேதி ரிசல்ட். நம்ம சொல்லியிருந்தோம்ல, நாடாளுமன்றம் போறதுக்கு முன்னாடி ஏதோ நடக்கும் அப்படின்ட்டு. இந்த மாநில முடிவுகள்லாம் 23 வருது. ஆமா, அப்புறம் அதோட சுற்றோட நாடாளுமன்றத்துல போவாங்க. பாத்தீங்கல்ல, நாங்க தான் மக்களை எங்களை ஏத்துக்கிட்டாங்க பாஜக, மக்களோட ஏத்துக்கவே இல்லைப்பாங்க, இவங்க எதிர்கட்சி ஜெயிச்சிருந்தவங்க. இப்ப எப்படி ரிசல்ட் எல்லாம் சொல்றீங்க? எங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னா ஜெயிப்பாங்களா மாநிலத்துல? நான் 2 விஷயம் தான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி நீ கேள்வி வைக்கிறேன். சரி, ஓகே, அது அவங்க அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சரி, இந்த இன்னொரு விஷயம் சொல்லி மறந்துட்டேன். சரத்பவாரை பத்தி பேசணும்ல. சரத்பவார் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவர்கிட்ட இருந்தே நீங்க ஓனர் கிடையாதுன்னு அஜித் பவார் பிரிச்சு எடுத்துட்டு போனாரு. இப்ப 2 பேரும் வந்து 36 தொகுதிகள்ல நேரெதிரா போட்டி போடுறாங்களாம். சரி, இந்த 36ல யாரு அதிகம் ஜெயிக்கிறாங்கிறது தான் பெரியப்பாவுக்கும் மகனுக்குமான சித்தப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு காம்படிஷனா இருக்கு. ஓகே, வயநாட்டுல பிரியாகாந்தி போட்டிடுறாங்க. இது தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் முடிஞ்சிருக்கு. என்ன சொல்றாருன்னா, வயநாட்டுல இருந்தா நான் அன்புனா என்னன்னே தெரிஞ்சுக்கிற ராகுல் காந்தி வந்து பேசியிருக்காரு. வயநாட்டை சிறந்த சுற்றுலா தலமாக்குவோம், வாக்குறுதி கொடுக்குறோம்னா வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருவாங்க. ஓகே, அன்பு ஜெயிக்குதான்னு பார்ப்போம் அது. சரி, இன்னொரு பக்கம் வந்து மணிப்பூர் வந்து இன்னமும் அந்த வன்முறை வந்து தீ அணையாம தான் எரிஞ்சிட்டு இருக்கு. குறிப்பா அந்த ஜிரிபாம் அப்படிங்கிற மாவட்டத்துல நேற்று வந்து ஒரு துப்பாக்கிச்சூடு பாதுகாப்பு படையினருக்கும் அந்த குக்கி இனக்குழு கிளர்ச்சியாளர்களுக்கும் நடந்ததா சொல்றாங்க. இது எல்லாமே போலீஸ் சொன்ன வெர்ஷன். அவங்க வந்து அங்க உள்ள காவல் நிலையத்தை தாக்குனதாகவும், பதில் தாக்குதல் இவங்க நடத்தினதுல 11 குக்கி இன கிளர்ச்சியாளர்கள் இறந்து போயிட்டாங்களாம். ஆனா வந்து இந்த சைட் 2 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் காவல்துறை சொல்லியிருக்காங்க. இதுக்கான குக்கி கவுன்சில் அந்த சங்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து குக்கி கிராமத்தை பாதுகாத்த இளைஞர்கள் 11 பேரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க, இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு இதுல விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 தரப்பும் வேற வேற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் மணிப்பூர்ல அந்த பிரச்சனையை பத்தி பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ வாயே திறக்கல. அதுக்கப்புறம் காசால கடந்த ஒரு ஆண்டுல மட்டுமே 85,000 டன் அளவுக்கு அங்க வெடிகுண்டுகள் போடப்பட்டிருக்கிறதா அந்த பாலஸ்தீன சுற்றுச்சூழல் அமைப்பு தரவோட வெளியிட்டிருக்காங்க. இது 2ஆம் உலக போர்ல பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகளை விட 7 மடங்கு அதிகமா, 7 மடங்கு அதிகமான வெடிகுண்டுகளை ஒரே பகுதியில தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கு இஸ்ரேல். ஆனா தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையாங்கிற மாதிரிதான் இருக்கு. நீங்க போர் வீரர் வாளேந்தி வர்ற இல்ல ஆயுதமேந்தி வர்ற போர் வீரரை நீங்க கொள்ளலாம், பிறந்த குழந்தைய கொள்றது, மருத்துவமனை வந்து தாக்குறது, முதியோர் இல்லத்தை வந்து தாக்குறது,
உதவி பண்ண போறவங்கள தாக்குறதெல்லாம் எப்படி இந்த இவ்வளவு நாடுகள் பார்த்துட்டு அமைதியா இருக்குன்னு நம்மளால இங்க பொறுக்க முடியல. ஆமா, இது ஒரு இனப்படுகொலைன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதுல நெதன்யாகு வேற இப்போ ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த பேஜர் அட்டாக் நடந்தது லெபனான்ல. பேஜர் வாக்கி டாக்கிலாம் வச்சு ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த நிறைய பேர் வந்து கொலை பண்ணாங்க இஸ்ரேல் ராணுவம். அது இஸ்ரேல் தான் பண்ணுச்சுன்னு ஹிஸ்புல்லா சொன்னாலும் இப்போ வரையும் அமைதியாவே இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு வழியா ஆமா அதுக்கு நெதன்யாகு தான் ஒப்புதல் கொடுத்தாருன்னு பிரதமரோட செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா கொடுமைகளும் அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அவங்கள கேள்வி கேட்க ஆள் இல்லை. ஓகே, ஆனா பாருங்களேன், பேஜர்ங்கிறது வாங்கி வச்சு பயன்படுத்தி இருப்பாங்க, வீட்டில் வச்சிருப்பாங்க, குழந்தைங்களோட வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அதை வந்து வெடிக்க வைக்கிறதுல எந்த நியாயம், வாக்கி டாக்கி வெடிக்கிறதுல எந்த நியாயம் தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல காயம் அடைஞ்சாங்க. பலத்த காயமே 100 பேருக்கு மேல கை காலெல்லாம் வந்து போச்சு. சில பேர் இறந்து போனதும் கவுண்ட் அதிகம் தான். இப்படிதான் இப்ப எல்லைகளை தாண்டி உள்ளுக்குள்ள ஊடுருவி இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறது என்ன நியாயம்? இன்னொரு பக்கம் என்னன்னா, புத்தின் கூட ட்ரம்ப் பேசினாருன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ரஷ்ய அதிபர் மாளிகை வந்து அப்படி ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு, அது உண்மை இல்லை அப்படின்னு வந்து மறுத்திருக்காங்க. ஸோ ட்ரம்ப்பும் புத்தினும் இன்னும் பேசலை அப்படிங்கிறது தெரியுது. பார்ப்போம், அவர் பதவிக்கு ஜனவரி 20ஆம் பதவிக்கு வருவாரு. அதுக்கப்புறமா பேசி நிறுத்துறாங்களான்னு பார்ப்போம் போற. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து தன்னுடைய கிராண்ட் டாட்டர் கூட கோல்ஃப்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாரு. எலன் மஸ்க் கூட கோல்ஃப் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் அமெரிக்கால இந்த 4B புரட்சி கையெழுத்துறாங்க பெண்கள். என்னன்னா, கருக்கலைப்புங்கிறது பெண்களுக்கான ஒரு சுதந்திரமா தான் இருந்தது. 50 ஆண்டு காலம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில பெண்கள் நினைச்சா இப்ப கருக்கலைப்புலாம் பண்ணிக்கலாம். ஆனா 2022ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்துல ட்ரம்ப்பால் நியமிக்கப்பட்ட 3 நீதிபதிகள் கருக்கலைப்புங்கிறது இனிமேட்டு சுதந்திரம் கிடையாது, அப்படிலாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி உத்தரவு போட்டிருந்தாங்க. பல மாகாணங்கள் அமல்படுத்திட்டாங்க, சில மாகாணங்கள் அமல்படுத்தவும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப ட்ரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுனால அதை அமல்படுத்திடுவாங்க, பெண்களுக்கான சுதந்திரம்லாம் போயிடும்னு சொல்லிட்டு பெண்கள் நினைக்கிறதுனால இந்த 4B புரட்சியை கையெழுத்துறாங்க. என்ன இந்த 4B புரட்சி அப்படின்னா, 2017ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு தென்கொரியால இந்த புரட்சியை கையில் எடுத்து வெற்றி பெற்றாங்க இருக்கிற பெண்கள். 4B அப்படின்னா என்னன்னா, டேட்டிங் பண்றது, ரொமான்ஸ் பண்றது, அப்புறம் திருமணம் பண்றது, குழந்தை பெற்றுக்கிறது, எல்லாத்துக்கும் நோ சொல்றதுதான் இந்த 4B. இதெல்லாம் ஆண்கள்லாம் அங்க அப்செட் இருக்கிறதா சீரியல்ல போட்டிருந்தாங்க அமெரிக்கால. ட்ரம்ப் வந்தோம்னா என்னென்ன புரட்சிலாம் நடக்குது பாருங்க. இன்னும் ஒரு மாசத்துல 2025 வரப்போகுது. நம்ம இன்னும் லைஃப்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம மீம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளதான் சொல்றாங்க. இந்த மழை காலம் வந்துச்சுன்னா நிறைய பேர் சளி பிடிச்சிரும்ல. இருக்கிற பிரச்சனையில நீ வேற வந்து தொலைச்சிருக்கன்னு சளியை சொல்றாங்க. தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. மோடிஜி போன் வயர் பிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. வாழ்க்கையில் எதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணாம அப்படியே போகட்டும்னு அதன் போக்குல விட்டுடணும். டேய், நான் கார் டிரைவர்ரா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு யாருக்கு நம்ம விருது கொடுப்போம் அப்படின்னா, புரட்சி யோகன்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் டேபிள்ல வந்து உடச்சி பேசிக்கிட்டு இருக்கோம். 4B புரட்சிக்கு இல்ல புரட்சின்னு அந்த நியூஸ் தானே பேசணும். அதனால அதுல இருந்து வெளியே வாங்க. அடுத்து நீ முடிச்சு டிப்ஸ் வந்து இங்கே வந்துகிட்டு இருக்கோம். சரி, இந்த அமெரிக்காங்க நினைச்சு கொலை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதான இல்ல, எந்த புரட்சியை சொல்றீங்க? அண்ணன் தான் இங்க தமிழ்நாட்டுல ஒரு புரட்சி வெடிக்கணும், நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் மாற்றணும்னு பேசிட்டு இருந்தாருல. ஆமா, கட்சியுள்ள புரட்சி நடந்தல வெளியே போயிட்டு இருக்காங்க. ஆமா, பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அவருக்கு. அதனால வந்து சீமானுக்கு வந்து போகாதேன்னு சொல்ற மாதிரி தமிழ் இருக்கல. ஓ தம்பிகள் பாட்டு கூட இருக்கே, ஃபேமஸான பாட்டு, போகாதே. பாத்தீங்களா? இருக்கு. நீங்க இது யுவன் பாட்டு எப்பயோ வந்தது, ஏன் நீங்க? சரி, ஓகேவா. போகாதே நீங்களே எங்களை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, தொடர்ந்து ஆதரவு வந்து கொடுங்க. ஏதாவது கருத்து இருப்பதில் வந்து சொல்லுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நன்றி. KE ஞானவேல் ராஜா தயாரிப்பில் ஸ்டுடியோ கிரீன் வழங்கும் சிவா இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் சூர்யாவின் அட்டகாசமான நடிப்பில் கங்குவா நவம்பர் 14 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.